என் தாய்க்கும் என் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். நான் படித்ததில் பிடித்த ஒரு கதை. அதை உங்கள் மத்தியில் சொல்வதில் பெருமை கொள்கிறேன். தலைப்பு: மௌனமாய் ஒரு வெற்றி. வெளியூர் சென்று கொண்டிருந்த ஒருவன் வழியில் ஒரு சத்திரத்தைக் கண்டான். இங்கு தங்கி ஓய்வெடுத்து செல்லலாம் என்று எண்ணத்தில் குதிரையை விட்டு இறங்கினான். குதிரையை அருகில் இருந்த மரத்தில் கட்டினான். அது உண்பதற்கு புல் போட்டுவிட்டு சத்திரத்துக்குள் நுழைந்தான். அப்போது அங்கிருந்து ஒரு குறும்பன் ஒருவன் குதிரையின் வால் முடியை பிடித்து இழுத்தான். இதை பார்த்த அவன், தம்பி, இது முரட்டு குதிரை, வால்மடியை பிடித்து இழுக்காதே, உதைத்தால் உன் பற்கள் எல்லாம் போய்விடும் என்று எச்சரித்துவிட்டு உள்ளே சென்றான். ஆனால் அந்த குறும்பன் எந்த எச்சரிக்கையை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் குதிரையின் வால்மிடியை பிடித்து இழுத்தான். குதிரையால் வலி பொறுக்க முடியாத விட்டு ஒரு உதை அவன் 4 அடி குட்டிக்கரணம் போட்டு சிறிது தொலைவில் கீழே விழுந்தான். முன் பற்கள் விழுந்ததோடு அல்லாமல் நல்ல காயமும் அவனுக்கு ஏற்பட்டது. நண்பர்களே, இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொள்வது என்னவென்று கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த ஒரு குறுங்கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.